ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேயர்களே. இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் விண்வெளித்துறையின் வளர்ச்சி, தொழில்நுட்ப முன்னேற்றம், இதில் புத்தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பு உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தலைமைச் செயல் அதிகாரி டாக்டர் ஸ்ரீமதி கேசன். வணக்கம் மேம். வணக்கம். நாட்டின் விண்வெளித்துறை தற்போது எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு? இதன் காரணமா சர்வதேச அளவுல இந்தியாவோட நன்மதிப்பு எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு மேம்? இஸ்ரோ அப்படின்னாலே பெரிய ஒரு லெகசி உருவாக்கிய ஒரு நிறுவனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உலக அளவுல இது பேசப்படக்கூடிய பெருமைக்கு தக்க ஒரு நிறுவனம். இப்ப டெக்னாலஜி வைஸ் நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட மங்கள்யான் மிஷன் எடுத்த உடனே நேர, அதுவும் குறைந்த செலவில் நிறைந்த அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு விஷயம் மங்கள்யான் மிஷன். அப்கோர்ஸ் சந்திரயான் 1 அதே மாதிரி தான். 2 சின்ன அனாமலி இருந்தது. 3 அதில் சாதிச்சாச்சு. அதுவும் சவுத் போல் கிட்ட நம்ம லேண்ட் பண்ண முடியுமாங்கிறது உலகம் பூரா வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க, இவங்களால சாத்தியப்படுமான்னு. அதையும் முறியடிச்சாச்சு. ஸோ என்னன்னா, நமக்கு இருக்கக்கூடிய அந்த வசதிகள், இப்போ நீங்கள் நாசாவையும் இஸ்ரோவையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, டெஃபினட்டாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து தான் அவுட்கம்னு சில இடத்துல நம்ம சொல்லலாம். ஸோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா, இஸ்ரோவோட மரியாதை எங்கேயோ இருக்கு. இதனால நிறைய வெளிநாடுகள்ல இருந்து சேட்டலைட்ஸ் இந்தியாவுக்கு ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து நம்மளோட PSLV SSLVல லான்ச் பண்றாங்க. நிச்சயமா மேம். அதாவது வெளிநாட்டு செயற்கைக்கோள்களை இங்க இருந்து லான்ச் பண்றாங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு நம்மளுடைய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம்ல மேம். ஒரு குறிப்பிட்ட காலத்துல நிறைய முன்னேற்றங்கள் இல்லையா, அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க மேம்? கண்டிப்பா நிறைய முன்னேற்றங்கள் தான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா கண்ட்ரீஸோடையும் ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் இருக்கு, ஒரு இணக்கமா இருக்கு. ரொம்ப நம்மளோட கல்ச்சரே எப்படின்னா எல்லாரையும் வர வைக்கிற அண்ட் மரியாதையா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கல்ச்சர். அண்ட் என்னன்னா, இப்போ நம்ம வெளிநாடுகள்ல போய் ஒரு விஷயம் நம்ம பண்றோம் அப்படின்னா, லான்ச் பண்ணணும்னா, இப்போ 9 to 5 அப்படின்னு ஒரு பர்டிகுலர் டைம் கொடுத்தாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு அவர் கூட அவங்க ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம என்ன பண்றோம்னா, ஐயோ இவ்வளவு தூரத்துல இருந்து வந்துட்டாங்களே, சரி கொஞ்சம் இருந்து நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு போலாமே அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப இயல்பு. நான் சொல்றது ரொம்ப சாதாரணமா எல்லாருக்கும் புரியற பாஷையில சொல்றேன்னா, வெரி வெரி ஃப்ரெண்ட்லி. இது என்ன பண்ணுதுன்னா எல்லாரையும் இங்க வர வைக்குது. அதனால நம்மளோட ஸ்பேஸ் இக்கானமியோட பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா, உள்நாட்டு செயற்கைக்கோள்களோட வெளிநாட்டு செயற்கைக்கோள்கள் தான் நம்ம நிறைய அனுப்பிச்சிருக்கோம். இதனால நம்ம அந்த பணத்தினால அதை திருப்பி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நம்ம டெக்னாலஜியில R&Dல போட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் அடுத்தது சுக்ரயானுக்கு பண்றோம், ககன்யான் மிஷன் நம்ம ஹியூமன் ஃபிளைட்டும் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஹார்டா. இப்ப சுபான்ஷு சுக்லா போயிட்டு வந்திருக்காரு. ஸோ சுபான்ஷு சுக்லா போயிட்டு இப்போ 1 வருஷம் ஆச்சு. ஸோ அதனால வேகமா அடுத்த டீம் நம்ம நாட்டிலேருந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக அது எல்லாம் ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட்டுக்கு ஃபோக்கஸ் ஜாஸ்தி இருக்கு. ஸோ இது எல்லாமே என்னன்னா, அந்த விஷன் நம்ம எங்க இருக்கணும். ஏன்னா விண்வெளி தான் அடுத்த கட்ட பெரிய அளவுக்கான ஒரு பேசப்படக்கூடிய ஒரு துறை அப்படின்னா விண்வெளித்துறை தான். அது கடந்த 5-6 வருஷமாவே அது புஷ் பண்ணி விண்வெளித்துறை, அடுத்தது அண்டர் வாட்டர், இது ரெண்டுமே ஸ்பேஸ் வாட்டர், இது ரெண்டுமே தான் ஃபியூச்சரிஸ்டிக். பட் இதை எவ்வளோ பீஸ்ஃபுல்லா நம்ம யூஸ் பண்றோம், எந்த வாரும் இல்லாம அப்படிங்கிறது இந்தியா. இதுல ஆன்டி சேட்டலைட் ஒன்னே நம்ம டெஸ்ட் பண்ணி வச்சா கூட, பட் ஜென்ரலா பீஸ்ஃபுல்லா எப்படி ஸ்பேஸை யூஸ் பண்ணுங்கிறது இந்தியா யோசிக்கிறது. நம்மளோட முன்னேற்றம் அப்படிங்கிறது பயங்கர லெவல்ல தான் இருக்கு, அந்த முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமா மேம். நீங்க குறிப்பிட்டதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த துறை ரொம்ப முக்கியமான துறை, நாட்டோட வளர்ச்சிக்கு ரொம்ப அவசியம் சொன்னீங்க. இன்னொன்னு, எதிர்கால தேவைகளுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு துறை அப்படின்னு சொன்னீங்க. இதுல 2 விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். நீங்க சொன்ன மாதிரி ஒண்ணு இந்த பருவநிலை மாற்றங்கள் அந்த விஷயம், இன்னொன்னு கடல்சார் ஆராய்ச்சிகள் இந்த விஷயம். இதுல இஸ்ரோவோட பங்களிப்பு அப்படிங்கிறது என்னவா இருக்கு? இப்போ தனியார் துறையோட பங்களிப்பும் இதுலலாம் அதிகமா இருக்கு. அதெல்லாம் என்ன மாதிரி இருக்கு மேம்? ஒரு ஈகோசிஸ்டம் டெவலப் ஆகணும்னா, இப்போ நாங்கள் ஸ்பேஸ் கிட்ஸ் ஆரம்பிக்கிற காலத்தில் 2015 கிட்டத்தட்ட பெரிய நிறுவனங்கள் அப்படின்னு சொன்னால் ப்ரைவேட் நிறுவனங்கள், இஸ்ரோக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் ஒரு 3-4 இருந்தது. பட் இந்த மாதிரி ராக்கெட் செய்யணும், நம்மளும் சேட்டலைட் செய்யணும்னு யாருமே இல்லை. ஸோ அப்போ நம்ம என்ன நினச்சோம் அப்படின்னா, படிப்பினை முதல்ல இந்த ஸ்பேஸ்க்கான படிப்பினை கொடுத்து அதிலேருந்து நம்ம உருவாக்கணும்.
இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 350 ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு. இதை வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இஸ் இட் அ காம்படிஷன்? இப்போ இஸ்ரோக்கு இது காம்படிஷனா அப்படின்னு. அது எப்படி காம்படிஷன் ஆக முடியும்? ஒரு நாட்டில் வந்து ப்ரைவேட்டும் இருக்கணும், பப்ளிக் பார்ட்னர்ஷிப்பும் இருக்கணும். இது ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் ஒரு பியூட்டிஃபுல் ஈகோசிஸ்டம் ஆகும். இப்போ சேட்டலைட் தேவை வந்து உலகத்தில் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. லான்ச் வெஹிக்கிள்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடங்கள்ல ஸ்பேஸ் எக்ஸ் இப்போ இருக்குது, அதே மாதிரி ரஷ்யாவில் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஈசாவில் இருக்குது. இந்தியா ப்ரிடாமினென்ட்லி, ஃப்ரெஞ்ச் கயானா இந்தியா தான் ப்ரிடாமினெண்ட்டாக இந்த மாதிரி நம்மள்ட்ட லான்ச் வெஹிக்கிள்ஸ் இருக்குது. ஏன்னா பாகுபலி மாதிரி LVM-3 பெரிய ராக்கெட்ஸ் அளவுக்கு நம்மளால் தூக்கிட்டு போகக்கூடிய வசதி எல்லாமே நம்மள்ட்ட இருக்குது. அதனால தான் நம்ம வந்து வெறும் இஸ்ரோவை மட்டுமே ப்ரெஷர் பண்ணி அங்கே இருக்கிறவங்கள போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் ஒரு தனியார் நிறுவனமும் கைகோர்த்து ஒரு சிறிய ரக ராக்கெட்னு சொல்லுவோம், SSLV ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் அப்படிங்கிறது வந்து இஸ்ரோ தயார் பண்ண ஒரு லான்ச் வெஹிக்கிள். ஸோ அதில் வந்து 500 கிலோகிராம் வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம் சேட்டலைட்ஸ். குவிக்காக வந்து அவங்க வந்து டேர்ன் அரவுண்ட் பீரியட் ஒரு ரெடியாக வச்சுட்டு இருக்கிற மாதிரி இன்ஸ்டன்ட் ஃபுட் மாதிரி ஒரு 7 நாள் 10 நாளுக்குள்ளேயே வந்து இந்த வெஹிக்கிளை அசெம்பிள் பண்ணி நமக்கு அந்த அளவுக்கு ரிக்குவயர்மெண்ட் இருந்ததுன்னா டக்கு டக்குன்னு அசெம்பிள் பண்ணி லான்ச் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி கேப்பபிலிட்டி நம்மள்ட்ட இருக்குது. சரி, அதை மட்டும் நம்ம நம்பிட்டே இருந்தோம்னா அதுவுமே டேர்ன் அரவுண்ட் பீரியடில் சின்ன அனாமிலிஸ் அது இது இருந்ததுன்னா அப்புறம் நமக்கு வர வேண்டிய பிஸ்னஸ் அடிப்படும். அட் த எண்ட் ஆஃப் த டே இது என்னன்னா ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இருக்கக்கூடிய பிஸ்னஸ், சேட்டலைட் பிஸ்னஸ், ஸ்பேஸ் பிஸ்னஸ். இந்தியாவில் என்னன்னா இப்போ நம்ம பிரதான மந்திரியாக இருக்கட்டும், அவர் என்ன சொல்கிறாருன்னா நம்மளோட ப்ரைவேட் நிறுவனங்களையும் நம்ம வந்து தூக்கி விடணும். ஸோ இந்த 2 பேரோட பார்ட்னர்ஷிப் இருந்ததுன்னா இன்னைக்கு உங்களோட ராக்கெட் லான்ச் ஆகுதா, நாளைக்கு இப்போ ஸ்கை ரூட் ஓடுது, அக்னிகூல், இவங்க 2 பேர் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ராக்கெட்ல. ஸோ அதனால இவங்களோட மிஷன்ஸ் இருந்ததுன்னா உள்ள வர பணம் அது வந்து நம்ம மற்ற நாடுகளுக்கு பங்கு பெற வேண்டாம், நம்மளே வந்து டர்ன் அரவுண்ட் பீரியட் ஷார்ட்டாக வச்சுட்டு ராக்கெட் லான்ச்சஸ் பண்ணலாம். ஒன்று வந்து லியோக்கு போகும், தட் இஸ் லோ அர்த் ஆர்பிட், இன்னொன்று ஜியோ ஸ்டேஷனரினா அதுக்கு அனுப்பலாம். எல்லா விதமான ராக்கெட்டும் தயார் நிலையில் இருக்கிற மாதிரி நம்ம பண்ணணுங்கிறது தான் இதோட முக்கிய காரணமே. ஸோ அதனால இது ரொம்ப பியூட்டிஃபுல் ஈகோசிஸ்டமாக இப்போ வளர்ந்து வந்திருக்கு. காம்படிஷன்னு இதை சொல்லவே முடியாது. இது இப்போ நீங்க சொன்னது ரொம்ப அழகா வந்து சொன்னீங்க. என்னன்னா திறமை வந்து எங்க இருக்கோ அந்த திறமையை வந்து வெளிக்கொண்டு வரக்கூடிய வகையில வந்து அரசு வந்து ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் இஸ்ரோவா இருந்தாலும் சரி, இப்ப பிரைவேட் ஸ்டார்ட் அப்ஸா இருந்தாலும் சரி, நமக்கு தேவை நம்ம நாட்டோட விண்வெளி துறையை மேம்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே ஒரு இலக்கு தான். அவ்வளவுதான். ரொம்ப அழகா வந்து சொன்னீங்க. இப்போ இந்த ஸ்டார்ட் அப்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களை எப்படி கேட்டகரைஸ் பண்றது மேம்? என்ன மாதிரியான வகையில வந்து இவங்களை கேட்டகரைஸ் பண்ணலாம் மேம்? இப்போ வந்து ஒன்று வந்து லான்ச் வெஹிக்கிள் ராக்கெட்ஸ் பண்ணுறவங்க, இன்னொருத்தங்க வந்து சேட்டலைட்ஸ் பண்ணுறவங்க, இன்னொன்று வந்து கிரவுண்ட் ஸ்டேஷன்ஸ் சப்போர்ட் பண்ணுறவங்க. ஸோ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களில் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து அக்ரிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் இந்தந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் இருக்குது. முன்னாடிலாம் வந்து நம்ம காம்பனன்ட்ஸ் எல்லாமே இம்போர்ட் தான் பண்ண வேண்டியது. இப்போ நிறைய இண்டஸ்ட்ரி இங்கேயே டெவலப் ஆகிடுது. இப்போது இந்த ஸ்டார்ட் அப் ஃபண்டிங், சீட் ஃபண்டிங், இஸ்ரோ வந்து ஹேண்ட் ஹோல்டிங், இன்ஸ்பேஸ்னு வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு கீழே டைரெக்டாக ஆத்தரைசேஷன் ஆர்கனைசேஷன், அவங்க வந்து ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ப்ரொமோஷன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுலேருந்து கைடன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துக்குமே அங்கே ஒரு செட் ஆஃப் சயின்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணுறவங்க. ஸோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி தான் இது வந்து மூவ் பண்ணி போகுது. ஸோ ஸ்டார்ட் அப்ஸ் வந்து என்னன்னா இங்கே ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா அப்ஸ்ட்ரீம், டவுன் ஸ்ட்ரீம், நாட்டுக்கு தேவையான டிஃபென்ஸுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து இங்கே இப்போ 350 ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய த்ரெட் இருக்குது எல்லா நாடுகளுக்குமே பொதுவாக வந்து நம்ம பார்க்கும்போது. அப்படி இருக்கும்போது அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு நம்ம நாடு. இந்த சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டோட பாதுகாப்பில் இந்த ஸ்டார்ட் அப்ஸ் வந்து எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்காங்க மேம்? ஏன்னா ஆப்ரேஷன் சிந்தூரில் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் அப்ஸோடைய ஹெல்ப் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துச்சுன்னு கூட நம்ம வந்து பார்த்தோம். அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன மேம்? இப்போ நமக்கு வந்து அத்தாரிட்டி, ஆத்தரைசிங், இப்போ எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னா நான் ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு ஸ்டார்ட் அப்னா 2 நிமிஷத்தில் ஆத்தரைசேஷன் வாங்கிட்டு நான் அடுத்தடுத்து டக்குன்னு பண்ணலாம். பட் கவர்மெண்ட்டில் நம்ம அப்படி பண்ண முடியாது. அதனால தான் வந்து ஸ்டார்ட் அப்போட ஃபோர்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் டிஃபென்ஸுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடெக்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த சேலஞ்ச் என்னென்ன இப்போது டிஃபென்ஸுக்கு சேலஞ்சஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் வந்து அதில் எங்களால் இது பண்ண முடியும், இந்த சொல்யூஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எழுதுவோம். ஸோ நாங்கள் வந்து எப்படின்னா கியூப்சாட் டெவலப் பண்ணுறோம். ஸோ கியூப்சாட்னா வந்து ஒரு 1 கிலோலேருந்து 25 கிலோ வரைக்கும் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதுக்கு
இப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சேட்டலைட் வந்து ஒரு குழந்தை மாதிரி, இந்த டிப்ளாயர் அப்படிங்கிறது இந்த அம்மாவோட கருவறை மாதிரி. ஸோ இப்போ அந்த மேலே ஒரு பர்டிகுலர் ஆல்டிடியூட், இப்போ 400 கிலோமீட்டரில் போய் இந்த சேட்டலைட்டை வெளியில் தள்ளணும் அப்படின்னா அது வரைக்கும் பத்திரமா பாதுகாக்கிறது வந்து இந்த கியூப்சாட் டிப்ளாயர். ஸோ நாங்கள் அந்த ஐடெக்ஸ் சேலஞ்சை கியூப்சாட் டிப்ளாயருக்கு வின் பண்ணியிருக்கோம், அதில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அந்த டிப்ளாயர் இப்போ நாங்கள் எப்படி டெவலப் பண்ணியிருக்கோம்னா அது வந்து வெறும் 350 to 500 கிராமில் ரெடி பண்ணியிருக்கோம். அது 500 கிராம் 6 கிலோ வெயிட்டை தாங்க முடியும். ஸோ இந்த ஆல்டிடியூட் 450 500 கிலோமீட்டர் வந்த உடனே கருவறையிலேருந்து எப்படி குழந்தைய தள்ளணுமோ ஒரு மெக்கானிசம் வச்சுருக்கோம், அந்த மெக்கானிசம் மூலமாக வெளியில் தள்ளும். இது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல். எல்லா சேட்டலைட்டுக்குமே டிப்ளாயர் வேணும். ஸோ இப்போ உட்காந்து டிஃபென்ஸில் இருக்கிறவங்க வந்து இதை பில்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால ஸ்டார்ட் அப்ஸ்க்கு இதை ஒரு சேலஞ்சாக கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, 50% நாங்கள் தரோம் பணம், 50% நீங்கள் போடுங்க. அப்புறம் நம்ம வந்து நீங்கள் ப்ராப்பராக அது டெஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டா டிஆர்எல் சொல்லுவோம் அது. ஸோ அந்த ரெடினஸ் லெவல்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரெடினஸ் லெவல் 9 வந்துருச்சுன்னா, கான்ஃபிடென்ட் லான்ச் ஆகி சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா தென் தே வில் பை. ஸோ கவர்மெண்ட்டே நம்மக்கிட்ட வாங்கும். இது வந்து பெரிய ஹெல்ப். அதனால டிஃபென்ஸுக்கு வந்து பயங்கர உறுதுணையாக இருக்கிறது வந்து ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப்ஸ். அதாவது இது வந்து ஒரு பிஸ்னஸ் மட்டும் இல்லை, ஒரு நாட்டுக்கான ஒரு சேவைன்னு கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய அறிவு, திறமை, அப்புறமா வந்து நம்மளுடைய செயல் எல்லாத்தையுமே வந்து அதில் வந்து கொடுக்குறோம் அப்படின்னும் போது அந்த ஸ்டார்ட் அப்பில் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குன்னு கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த காலத்தில் பெரிய சேட்டலைட்னாலே ஒரு ரூம் சைஸ் இருக்கணும், அப்போதான் வந்து அதுக்கு சேட்டலைட்டு. இப்போ நாங்கள் தூக்கிட்டு போவோம், சேட்டலைட்னா இவ்வளோதான் டப்பம். என்னங்க சொல்கிறீங்க, சேட்டலைட்டா இதுவா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அங்கேருந்து இந்த அளவுக்கு டெக் டெமான்ஸ்ட்ரேஷன், ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும், ஒரு ஸ்ட்ரக்சரை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும், ஒரு மெட்டீரியலை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும், ஒரு டெக்னாலஜியை பண்ணணும்னா இவ்வளோ சேட்டலைட் இது பெருசாக எதுக்கு டெவலப் பண்ணணும்? அவ்வளோ காசு இல்லைன்னா காசு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ எதுக்கு அப்படி? ஸோ லெட்ஸ் பில்ட் நானோ சேட்டலைட்ஸ் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து இந்த நானோ சேட்டலைட்ஸ் அண்ட் கியூப்சாட்ஸ் தான் பயங்கரமாக ஸ்டாமிங்காக இருக்குது மார்க்கெட்டில். நிச்சயமா உங்களுடைய பேச்சில் கவனம் இருந்த ஒரு வார்த்தை அப்படின்னு பார்த்தா டெக்னாலஜி வந்து எந்த அளவுக்கு வந்து டெவலப் ஆயிருக்கு, குறிப்பாக நம்ம ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஸ்பேஸ் செக்டாரில் எந்த அளவுக்கு டெக்னாலஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க மேம்? இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேசப்படுறது வந்து இப்போது ஒரு அக்ரிகல்ச்சருக்கு நமக்கு வந்து ஃபார்மர்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய மேப்பிங். ஸோ அந்த மேப்பிங் வந்து அந்த காலத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 மீட்டர் மேலேருந்து அங்கேருந்து தான் எங்களால் பார்க்க முடியும், அந்த அளவுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. இப்போ என்னென்னா காரோட நம்பர் பிளேட் வரைக்கும் போய் உங்களை ஃபோக்கஸ் பண்ண முடியும், இந்த பூமிக்குள்ளே என்ன இருக்குங்கிற மாதிரி அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருது. அதில் பெருமையாக சொல்லணும்னா இந்தியாவும் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இங்கேயே டெவலப் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா நார்மலாக வந்து இவ்வளோ பெரிய ராக்கெட் அப்படின்லாம் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இப்போ நம்ம ஜென்ரேஷனே வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் பார்த்துருக்கோம். இன்னைக்கு நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி நானோ சேட்டலைட் அது வரைக்கும் பார்த்துருக்கோம் அப்படின்னா அப்போது டெக்னாலஜி வந்து டிரைவன் ஆயிருக்கு அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இன்னொன்று வந்து அந்த அளவுக்கு நாம் அப்கிரேட் ஆகிட்டோம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க முடியுது. இப்போது இதுக்கு என்னென்னலாம் தேவையாக இருந்தது ஸ்டார்ட் அப்ஸ்க்கு? இப்போது நீங்கள் வந்து ஒரு நிறுவனம் வந்து வச்சுருக்கீங்க, அவங்களுடைய செயல்பாடு அப்படின்னு பார்த்தா அதற்கான அந்த முன் தயாரிப்புகள் நீங்கள் எப்படி வந்து உங்கள் நிறுவனத்தை கொண்டு வந்தீங்க இந்த அளவுக்கு? கோர்ஸ் நாங்கள் வந்து எடுத்தோடனே சரிடா ஒரு சேட்டலைட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சது வந்து இப்போ நினச்சி பார்த்தா ரொம்ப சிரிப்பாக வரும். ஏன்னா அதுக்கு பண்ணக்கூடிய டெஸ்டிங்ஸே வந்து அவ்வளோ விஷயங்கள். நம்ம எல்லாமே அப்போ வந்து அந்த படிப்பினையே இங்கே இல்லை, என்ஜினியரிங்னு படிப்போம், பட் இந்த டிஃப்ரெண்ட் டொமைன்ஸில் இருக்கிற நுணுக்கங்களை சேர்த்தாதான் ராக்கெட் சயின்ஸுங்கிறது சொல்லறதுக்கு நிறைய பேர் இல்லை. ஸோ அதெல்லாம் நம்ம என்னன்னா நாசாவோட பேப்பர்ஸாக இருக்கட்டும், இஸ்ரோ ஓப்பன் சோர்ஸ் பேப்பர்ஸ், ஈசா பேப்பர்ஸ், இதெல்லாம் படிச்சு தான் நாங்களே வந்து எங்கள் சேட்டலைட் எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு கற்றோம். ப்ளஸ் அது மட்டும் இல்லை, ஸோ சேட்டலைட் லான்ச் பண்ணணும்னு ஒரு டீமை ரெடி பண்ணி எல்லாமே எனக்கு வந்து என்னன்னா யங்ஸ்டர்ஸ், தட் இஸ் லைக் ஒரு 14லேருந்து 18 வயசில் இருக்கிற குழந்தைக்கு இருக்கிற மூளை வந்து பயங்கர ஷூடாக இருக்கும். அண்ட் என்னன்னா அந்த குழந்தை ஃபெயிலியர்ஸை வந்து பெருசாக பொருட்படுத்தாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி டெக்னாலஜியை வந்து ஈஸியாக அடாப்ட் பண்ணி கற்றுக்க முடியும். ஸோ என்னோட டீமே அந்த மாதிரி குழந்தைங்க தான். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் 2ஆம் பாகத்தை வரும் புதன்கிழமை கேட்கலாம்.